ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முட்டை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரை கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. புளிக்காத தயிராக ஒரு ஹாஃப் கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் ஒரு ஹாஃப் கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இதில் ஒரு 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எனக்கு எண்ணெய் வேண்டாம், ஆயில் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக வெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வர மாதிரி மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து இதில் நம்ம ஆரஞ்சு பழம் ஆட் பண்ண போகிறோம். அந்த ஆரஞ்சு பழத்தை கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அந்த ஸ்கின்னோடே ஸ்கின்னும் அந்த பழமும் ரெண்டும் சேர்த்து க்யூப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பழம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா பழத்தை வாஷ் பண்ணிடுங்க. 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நம்ம ஸ்கின்னோட போடுறதுனால கேக் கசக்கும் அப்படிலாம் நினைக்க வேணாம். கேக் கசக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அடுத்து இதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சல்லடையில் 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த கேக் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சலிச்சு ஆட் பண்ணிக்கினா லம்ஸ் இல்லாமல் இருக்கும். நம்மளுக்கு கேக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்காண்டி தான் சல்லடையில் சலிச்சு எடுக்கிறோம். அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் நம்ம டேஸ்ட்டுக்காண்டி ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ரெசிபி செய்கிறா இருந்தாலும் அதில் ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணோம்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை ஜெண்டுலாம் மேனுவலாக அப்படியே மேலால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப அடித்து நீங்கள் கிளற வேண்டாம். அடித்து கிளறினீங்கன்னா கேக் நல்லா பொங்கி பஃபியாக இருக்காது. அதனால் மேலால் கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எதுக்கு பால் ஆட் பண்ணுறோம்னா ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால தான் பால் ஆட் பண்ணுறோம். கேக் பேட்டர் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கேக் விரிசல் விடும். அதுக்காண்டி தான். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க கேக் பேட்டரை ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் அந்த கிண்ணத்தில் பட்டர் சீட் போட்டிருக்கேன். இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பட்டர் சீட் இல்லைன்னா நீங்கள் எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போகிறீங்களோ அதில் நெய்யோ இல்லை வெண்ணெயோ எண்ணெய் எதுனாலும் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு மைதா மாவை டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் கேக் பேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே அடுப்பில் ஒரு பேனில் கீழே சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கேக் பேட்டரை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 30 நிமிஷம் வேக விடலாம். ஹை ஃப்ளேம்லேயே வைக்காதீங்க, ரொம்ப லோவிலே வைக்காதீங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 30 நிமிஷம் வேக விடுங்க. 30லேருந்து 35 நிமிஷம் ஆகும். உங்கள் அடுப்புக்கு ஏற்ற மாதிரி இது மாறுபடும். இப்போ நம்மளுக்கு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் நம்ம ஏதாச்சும் ஒரு கத்தியோ இல்லை ஒரு டூத் பிக்கோ உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா மாவு அதில் ஒட்டாமல் வரணும். அப்படி ஒட்டாமல் வந்துருந்துச்சுன்னா நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கேக் மாவு ஒட்டலை. இப்போ நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து ஆற விட்டு அன்மோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எடுத்து ஆற விட்டு அன்மோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். கேக்கும் நல்லா பஃபியாக வந்திருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கேக் நான் கசக்கவே இல்லை, நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க பழஞ்சாப்பிலேன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.